பிரைஸ் காட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே இந்த 2025 வாலிபர் முகாமுக்கு வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறேன். ஸ்தோத்திரம் இல்லை, ஸ்தோத்திரம். கையை கூப்பி சொல்லுங்க பாப்பா. ஸ்தோத்திரம். இந்த ஸ்கிட்டுக்கு போனவங்கலாம் கொஞ்சம் உள்ளே வரலாமே, பிரசங்கத்தை முடிச்சுட்டு அப்புறம் போகலாமே, கொஞ்ச நேரம் வார்த்தையை கேட்கலாமே. கொஞ்ச நேரம் வார்த்தையை கேட்கலாமே, கேட்டுட்டு அப்புறமேட்டு ஸ்கிட் பண்ணலாம். வாங்க வாங்க உட்காருங்க. கொஞ்ச நேரம் வார்த்தையை கேட்டுட்டு praise God. Hallelujah, 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 hallelujah. கர்த்தர் நல்லவர். இந்த 2025 வாலிபர் முகாமை மகிமையாய் நடத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். நான் நம்புகிறேன், கடந்த 2 வருடங்கள் நாம் நடத்தினதை காட்டிலும் இந்த ஆண்டு ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸில், ஒரு நல்ல ஒரு தேவ பிரசன்னத்தில் நடத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஆமே. போன வருடம் நாம் நடத்தினதான வாலிபர் முகாம் இதே அக்டோபர் 2 செம்பட்டியில் இருக்கிறதான ஒரு ரெசார்ட்டில் வைத்து ஒரு ரெட்ரீட் சென்டரில் வைத்து நடத்தினோம். அதுக்கு முந்தின வருஷம் சிறுமலை பிரிவில் லீபனோன் கார்டன் ஒரு இடத்துல நடத்தினோம். ஆனால் அந்த 2 காட்டிலும் வெள்ளோட்டு பிரிவு இந்த சபையில் இங்கே வைத்து நடத்துவது கூடுதல் மகிமையோடு கூடுதல் தேவ பிரசன்னத்தோடு இருக்கிறத எங்களால் பார்க்க முடிகிறது. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் ரொம்ப அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த அக்டோபர் 2 வாலிபர் முகாமை 3 வருட காலங்களாக ரொம்ப அழகாய் நடத்தி கொண்டிருக்கிறதான அருமையான நம்முடைய திருச்சபையினுடைய இந்த வாலிபர் குழுவிற்கு பாஸ்டர் ராபின் அவர்களுக்கு, அவர்களோடு இணைந்து செயல்படுகிறதான சகோதரி டிவோனா, சகோதரி பிரிசில்லா, அப்புறம் நம்ம நிஜித்ரா, இவள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்துகிறேன். விசேஷமாக தாடிக்கொம்பு, சீலப்பாடி, மயிலாப்பூர், நந்தவனப்பட்டி, தண்ணீர் பந்தம்பட்டி, இங்கிருந்தெல்லாம் இருந்து உடன் வந்திருக்கிறதான எல்லா உடன் ஊழியர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லா இடத்திலிருந்து வந்திருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை நான் வாழ்த்துகிறேன், உங்களை நான் வரவேற்கிறேன். பாஸ்டர் பிகின் அவர்கள் ஆன் தி வேல இருக்கிறாங்க. அவங்க நம்ம மயிலாப்பூர் சபையினுடைய போதகர். அவங்க சாப்பாடு டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய பொறுப்பாக இருக்கிறபடினால அதை கேரி பண்ணிட்டு அவங்க வர்றாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த திருச்சபையில இருந்து வந்திருக்கிற பிள்ளைகள், நீங்கள் எழுந்து நிற்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்கிறேன். இந்த இரட்சண்ய திருச்சபையின் பிள்ளைகள் எழும்பி நிற்கும்படியாக கேட்கிறேன். வா, வெரி குட். 1 2 3 4 5 6 7 8. ஆமென். இன்னும் எங்க போயிட்டாங்க? பாஸ்டர் அம்மா கூப்பிட்டுருக்காங்களா? சரி, வந்திருக்கிற இந்த பிள்ளைகள், இந்த திருச்சபை பிள்ளைகளுக்காக நாமெல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறேன். ரொம்ப சந்தோஷமான, நாம் எதிர்பார்த்ததை விட மிக அதிகமான, நம்ம பிளான் பண்ணதே ஒரு 90லிருந்து 100, அந்த தரிசனத்தை தாண்டுவதற்கு, அதை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், திரும்ப சொல்லுகிறேன், நம்ம சபை நம்ம ஐக்கியம் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சபையை திறந்து நடத்திட்டு ஒரு வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்திட்டு போகிறதுக்காக கர்த்தர் நம்ம அழைக்கலை. ஒவ்வொரு ஜனங்களுக்காக, வாலிபர்களுக்கு தனியாக, சிறுவர்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக, ஒவ்வொரு தரப்பட்ட ஜனங்களும் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு என்ன செய்ய முடியுமோ அதை தேவ சமூகத்தில் திட்டமிட்டு ஒரு ஊழியனாய் நான் அதை சபைக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது, சபையில் இருக்கிறதான விசுவாச பிள்ளைகள், உடன் ஊழியர்கள், கிளை சபை பிள்ளைகள் அந்த தரிசனத்தோடு இணைந்து தோள் கொடுத்து ஒன்று சேர்ந்து நாம் தேவராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஒரு முறை அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் திரும்ப எதிர்பார்க்கிற ஒரு பெரிய காரியம், இணைந்து நாம் சேர்ந்து செய்ய வேண்டும். ஆமென்.
என் ஒருவனால் எல்லாம் செய்ய முடியாது. ஆகவேதான் நாம் இத்தனை கிளை சபைகளை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். கிளை சபை தரிசனத்தோடு செயல்படுகிறோம். இணைந்து செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக ஒரு விசை நம்முடைய கண்களை மூடி, ஏன் மைனர் கொடுங்கம்மா, ராபின் பாஸ்டர் கொஞ்சம் வாங்க. எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி தேவ பிரசன்னத்தை. Jesus, hallelujah. எல்லா கண்களை மூடி இருக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி இருப்போம். எந்த கண்களும் திறக்க வேண்டாம். இது தேவனுடைய சத்தம் துணிக்கிற நேரம். ஆண்டவருடைய சத்தம் மாத்திரம் நம்முடைய காதுகளிலே துணிக்கிற நேரம். இவ்வளவு நேரம் நல்ல துதித்தோம், ஆடினோம், பாடினோம். ஆனால் இப்பொழுது கொஞ்ச நேரம் தேவ சமூகத்திலே அவருடைய சத்தம் எங்கள் காதுகளிலே தொனிப்பதாக. 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 எல்லா கண்களும் மூடி இருக்கலாம். யாரும் கண்ணை திறக்காதபடி. Jesus, thank you Appa, thank you Appa, thank you Daddy. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன் இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் உங்க சத்தம் எழும்பட்டுமே. வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹalleluya ஹalleluya. ரெண்டு கைகளை உயர்த்தி ஹalleluya 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 ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக உங்க சத்தம் உயரட்டுமே வேண்டுமே, அப்பாவும் கண்கள் அப்பாவும் கண் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர். ரெண்டு கைகளை உயர்த்தி ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டா நீர் போதுமே, நீர் போதும் நீர்
எப்போதுமே விலகாத பிரியாத சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், நீர் போதும், நீர் போதும். கடைசியாய் ஒரு முறை கூட ஹalleluya ஹalleluya ஆமென், ஹalleluya ஹalleluya ஆமென், ஹalleluya ஹalleluya ஆமென், ஹalleluya ஹalleluya ஆமென். பரலோக தெய்வமே, உம் சமூகம் எங்களுக்கு வேண்டுமே, உம் பிரசன்னம் எங்களுக்கு வேண்டுமே, உம் ஆளுகை எங்களுக்கு வேண்டுமே, வேறொன்றும் எங்களுக்கு வேண்டாம். உம் சத்தம் துணிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். டி மேஜர்ல மைண்ட்ல கை வச்சு மீண்டும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் நல்லா பாடினோம், நல்லா துதித்தோம், நல்லா ஆராதித்தோம். இப்ப மிக முக்கியமான ஒரு நேரத்துக்குள்ளாய் நாம வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக. ஏதோ ஒரு பாஸ்டர் பேசுறாரு, மைக்கேல் பாஸ்டர் பேசுறாரு அப்படின்னு நீங்க நினைச்சு உட்கார்ந்துருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கூட உங்க கவனம் என்கிட்ட இருக்காது. ஏன்னா அது அது அந்த அளவுக்கு செட் ஆகாது. சிலருக்கு என்னை பிடிக்கும், சிலர் என்னை கண்டாலே பிடிக்காது. அதனால ஒரு மனுஷனை பார்க்கிறோம், மனுஷ சத்தத்தை கேட்கிறோம் நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏசப்பா என்கிட்ட பேச போறாரு, அவர் சத்தம் என் காதுல தொனிச்சா போதும். ஒரு ஹியூமனுடைய சத்தத்தை நான் கேட்க வரல, ஒரு தெய்வீக சத்தம் என் காதுகளிலே தொனிப்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தேவ பிரசன்னத்தில் உட்கார்ந்திருப்போம். நம்ம எல்லாருக்கும் மிகவும் தெரிந்த பரிச்சயமான பலமுறை வேதத்தில் நாம் வாசித்திருக்கிறதான பலமுறை செய்திகளை கேட்டிருக்கிறதான, போன வாரம் கூட அதுல இருந்து தான் நான் பேசினேன். ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ்ல இளைய குமாரன் என்று சொல்லப்படுகிற அந்த காரியத்தில் இருந்தே இன்றைக்கு கர்த்தர் என்னை பேசும்படியாக பலப்படுத்தி நிறுத்தி இருக்கிறார். உங்க கையில பைபிள் இருக்குன்னா தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதினதான சுவிசேஷம் நம்ம எல்லாருக்கும் மிகவும் தெரிந்த ஒரு காரியம்தான். லூக்கா எழுதினதான சுவிசேஷம் அதனுடைய 15வது அதிகாரம், அதனுடைய 11வது வசனத்தில் இருந்து 24வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அங்கு ஒரு அழகான சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? சத்தமா படிக்கிறீங்களா? Praise God. Check. Praise God. Check. Praise God. Praise God. Check. Hallelujah. 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 Check. தொடர்ந்து படிங்கம்மா.
ம் 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 ஆமென். பிரைஸ் காட். சரி, நல்ல கவனமாக கவனிங்க. இந்த சம்பவம் பலமுறை நீங்கள் பைபிளில் படிச்சிருப்பீங்க, பலமுறை இதை கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படிதானே? சரி, அதுல இருந்து தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச போறார். இன்றைக்கு இந்த வாலிபர் முகாமுக்கு ஒரு பேர் ஒன்று கொடுத்துருக்குறோம். எத்தனை பேர் அதை கவனிச்சிங்க அப்படின்னு தெரில. ஒரு போஸ்டர் போட்டிருந்தோம், ஆனால் அது சரியாக நம்ம அநேக இடத்துல சொல்ல முடியல. இன்னொரு விஷயம் கூட நான் சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு முறையும் வாலிபர் முகாம் முன்னேற்றத்தை பார்த்து கொண்டே இருக்கிறது, மறுரூபமாயிக்கொண்டே இருக்கிறது. நம்ம சிறுமலை பிரிவில் நடத்தினதை விட பாளையங்கோட்டை செம்பட்டியில் ரொம்ப நல்லா இருந்தது. அதை விட இதில் அநேக மறுரூபத்தை பார்க்க முடிந்தது. ஆனால் ஒவ்வொரு யூத் கேம்ப்லையும் நான் புதுசாக சில காரியங்களை கற்றுக்கொள்கிறேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வேன் பிடிச்சிருந்தோம், இனி அடுத்த கேம்பில் ஒரு வேன் பத்தாது, 2 வேன் தான் பிடிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பாடம். என்ன ராபின் பாஸ் இருக்கீங்களா? அப்போ இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும் நம்ம. அப்போ ஒவ்வொரு முறையும் சில காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். அப்போ அடுத்த முறை இந்த வாலிபர் கூட்டத்தின் அக்டோபர் 2 வாலிபர் கூட்டத்தில் இந்த தலைப்பை நம்ம ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம எம்பசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி, இந்த வருஷம் நமக்கு ஒரு தலைப்பு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன தலைப்பு அப்படின்னா, ஏன் மனிதனாய் பிறந்தாய்? ஏன் தெய்வம் நம்மை மனிதனாய் பிறக்க பண்ண வேண்டும்? இந்த உலகத்தில் எத்தனையோ உயிரினங்கள் இருக்குல்ல. ஏன் ஒரு ஆடா பறந்திருக்க வேண்டியதானே? ஏன் நீ ஒரு மாடா பறந்திருக்க வேண்டியதானே? ஏன் நீ ஒரு பன்னியா பறந்திருக்கலாம்ல? ஏன் நீ ஒரு குதிரையா பறந்திருக்கலாம்ல? இல்ல ஒரு பறவையா பறந்திருக்கலாம்ல? தெய்வம் என்னை மனிதனாய் ஏன் உருவாக்க வேண்டும்? என்னை மனிதனாய் தெய்வம் உருவாக்கினதனுடைய நோக்கம் என்ன ஒன்று தெரியுமா? ஹியூமனிட்டி இஸ் a crown of creation அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியூமனிட்டி இஸ் a crown of creation. மனிதகுலம் என்பது படைப்புகளின் மகுடமாய் காணப்படுகிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் விட மனிதனை தான் இந்த உலகத்தில் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். நீ ஒரு ஆட்டை அடிச்சிட்டீன்னா உன் மேல ஒரு பெரிய ஒன்று ப்ராப்ளம் இல்லை. நீ ஒரு ஒரு ஏதோ ஒரு விலங்கை கொன்னிட்டினா ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா நீ ஒரு மனுஷனை கொன்னிட்டினா வாழ்நாளெல்லாம் நீ சிறை கைதியா வாழணும், இல்லைன்னா உனக்கு சரியான தண்டனை கொடுக்கப்படும். அப்ப ஏன் ஒரு ஆட்டை கொன்னா, ஒரு மாட்டை கொன்னா, ஒரு புறாவை கொன்னா, ஒரு கழுதையை கொன்னா, ஒரு குதிரையை கொன்னா கிடைக்காத ஒரு தண்டனை ஏன் ஒரு மனிதனை கொன்றால் கிடைக்கிறது என்றால், மனித குலத்துக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். நான் அந்த மனித குலத்தில் பிறந்திருக்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரும் சொல்லணும், ஒவ்வொரு நாள் ஆண்டவரே என்ன மனுஷனா மனுஷியா வச்சிருக்கிறீங்களா, அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதுக்காக நன்றி அப்பா. நம்மை ஒரு மனிதனாய் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார், மனுஷியாய் உருவாக்கிறார் என்பதே தெய்வம் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். சரி, மனிதனாய் ஏன் என்னை பிறக்க வைத்தார்? ஏதோ இந்த உலகத்துல பிறந்தேன், ஸ்கூல் படிச்சேன், அப்புறம் காலேஜ் படிச்சேன், அப்புறம் ஒரு வேலைக்கு போனேன், அப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணினேன், அதுக்கப்புறம் எனக்கு பிள்ளைகள் பிறந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு வீடு கட்டினேன், அதுக்கப்புறம் அந்த வீட்டில் 2 பெட்ரூம் வச்சு கட்டினேன், அதுக்கப்புறம் ஒரு கார் வாங்கினேன், அப்புறம் என்னுடைய பிள்ளைகள் படிக்க வச்சேன், அவங்க காலேஜுக்கு படிக்க வச்சேன், அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், என் பேர பிள்ளைகள் எல்லாம் பார்த்தேன், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தேன், செத்து போனேன். இது எல்லா மனிதனும் வாழக்கூடிய ஒரு சராசரியான வாழ்க்கை. இந்த உலகத்துல ஏசப்பாவை ஏத்துக்கிட்டவங்க மட்டும்தான் படிக்கிறாங்களா? சர்ச்சுக்கு போறவங்க மட்டும்தான் படிக்கிறாங்களா? சர்ச்சுக்கு போகாதவங்க என்ன செய்யறாங்க? நல்லா படிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் நம்மளை விட என்ன செய்யறாங்க?
அவங்களும் காலேஜ் படிக்கிறாங்க, அவங்களும் வேலைக்கு போறாங்க, அவங்களும் சம்பாதிக்கிறாங்க, அவங்களும் வீடு கட்டுறாங்க, அவங்களும் திருமணம் பண்றாங்க, அவங்களும் நல்லா தான் வாழ்றாங்க, ஆசீர்வாதமா தான் வாழ்றாங்க. அப்ப நான் ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்? நான் ஏன் இயேசுவுக்குள் வரணும்? நான் ஏன் இயேசப்பாவுடைய பிள்ளையா மாறணும்? அவங்களும் ஆசீர்வாதமா தான் இருக்கிறாங்க, சர்ச்சுக்கு வர்ற நானும் ஆசீர்வாதமா இருக்கிறேன். என்னை இன்னும் சொல்ல போறதா, என்னை விட அவங்க நல்லா இருக்கிறாங்க. தண்ணி போடுறவன் நல்லா இருக்கிறான், ஊர் சுத்துறவன் நல்லா இருக்கிறான், புறஜாதி மார்க்கத்தார் நல்லா இருக்கிறாங்க. நான் இப்ப ஆண்டவரை தேடி இன்னும் அதை விட கம்மியா தான் இருக்கிறேன்னா எனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் என்னை மனிதனாய் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார்? ஏன் அதிலும் தேவனுடைய பிள்ளையா என்னை உருவாக்கி என்னை கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்க்கிறதின் நோக்கம் என்ன? அதைதான் இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட தெளிவுபடுத்த விரும்புகிறார். இது ஒரு மூல உபதேசம், சாதாரண உபதேசம், அறிந்து கொள்ள வேண்டிய வாலிபர்களுக்கான ஒரு உபதேசம். இந்த சம்பவத்தை மையமாக கொண்டு அந்த காரியத்தை உங்களோடு ஒப்பிட்டு பேச விரும்புகிறேன். கவனமா கவனிங்க. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ரொம்ப ட்ரையா இருக்கு தம்பி, லைசா ஸ்கேல் கொடுக்க சொன்னேன். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். மூத்தவன் ஒருவன், இளையவன் ஒருவன். அந்த தகப்பனுடைய தாயார் மரித்து போய் விடுகிறார்கள். அந்த பிள்ளைகளை சின்ன வயசுலயே விட்டுட்டு அந்த அம்மா இறந்துடுறாங்க. ஹலோ, சின்ன பிள்ளையை கவனிக்கணும், தண்ணீர் பந்தம் பட்டி பிள்ளைங்க. அதனாலதான் உங்களை கூட்டிட்டு வர வேணாம்னு சொன்னேன். இங்க வந்தா கவனிக்கணும். அப்ப அந்த தகப்பன் மனைவி இறந்துடுறாங்க, 2 பிள்ளைகளை இவர் தான் வளர்க்கிறாரு. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா மனைவி செத்து போயிருச்சு அப்படின்னா சிலருக்கு பிள்ளைகளை வளர்க்கறத பத்திலாம் கவலை இல்லை. அடுத்து சோக்கார் 2வது கல்யாணம் பண்ண போயிடுவானுங்க. ஐயோ நம்ம பிள்ளைங்க அதை நடுத்தரில் விட்டாலும் பரவாயில்ல, அதை ஏதோ ஹோம்ல விட்டாலும் பரவாயில்ல, எனக்கு இன்னொரு புது மனைவி தேவைன்னு போயிடுவான். ஆனா இந்த மனுஷன் அப்படி அல்ல. என் மனைவி மரித்தாலும் என் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி இன்னொரு திருமணம் பண்ணிக்கொள்ளாமல் தன் வாழ்க்கையை தியாகம் செய்த ஒரு நல்ல தகப்பன். நல்லா கவனிங்க. மூத்தவன் கொஞ்சம் பொறுப்புள்ளவன், தகப்பனுடைய வயலிலே வேலை பார்க்கிறான். 2வது இருக்கிறவன் பொறுப்பற்றவன், ஊர் சுத்துகிறவன், செல்போன் நோண்டுகிறவன், அப்படியே ஊதாரித்தனமா சுத்திட்டு திரிகிறவன் ஒரு பொறுப்பற்றவன். ஒரு நாள் தகப்பனிடத்துல வந்து கேட்கிறான், அப்பா எனக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை கொடுங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டியின் பங்கை எனக்கு கொடுங்க என்று ஒரு நாள் வந்து கேட்கிறான். நீங்க போய் உங்க அப்பாட்ட அப்படி கேட்டா கொடுப்பாரா? எந்த அப்பாவும் கொடுக்க மாட்டார்ல. ஆனா அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லல, டே தம்பி இப்ப உனக்கு எதுக்கு இந்த சொத்து? அண்ணங்காரன் ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்குன்னு கல்யாணம் பண்ணல, அவனுக்கு கல்யாணம் பண்ணி அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு உனக்கான ப்ராப்பர்ட்டி உனக்கு தான், உனக்கு எழுதி கொடுப்பேன், நீ ஏன் அவசரப்படுற? இப்ப என்னடா உனக்கு வயசு 16 வயசு தானடா ஆகுது, அதுக்குள்ள உனக்கு என்னத்துக்கு இப்ப சொத்து கேக்குது? அதுக்குள்ள உனக்கு என்னத்துக்கு இப்ப பொண்டாட்டி கேக்குது? அதுக்குள்ள உனக்கு எனக்கு இதெல்லாம் தேவைப்படுது, வெயிட் பண்ணு அப்படிலாம் சொல்லல. நல்ல தகப்பன் பாருங்க, பாசமுள்ள தகப்பன். இவன்ட்ட இத கொடுத்தா இவனுக்கு இத மெயின்டைன் பண்ண தெரியுமான்னு கூட தெரியல. ஆனா கூட அப்பா எந்த வார்த்தையும் பேசாம கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. நம்பிக்கை, தன் புள்ள எப்படினாலும் நல்ல பிள்ளையா இருப்பான், என் சொத்தை காப்பாத்துவான், என் சொத்தை பெருக்குவான் அப்படின்னு நம்பி கொடுத்திருக்கிறாரு. என்ன ஜிம்மு கவனிங்க. உங்க அப்பா அம்மா உன்னை நம்பி உன்னை கொடுக்கறாங்கன்னா நீ அந்த நம்பிக்கைக்கு எந்த அளவுக்கு பாத்திரமா இருக்கணும்? உன்னை நம்பி ஒரு போன் வாங்கி கொடுக்கறாங்க, உன்னை நம்பி ஒரு போனை உன் கையில கொடுக்கறாங்க, உன்னை நம்பி காசை உன் கையில கொடுக்கறாங்க. என் புள்ள தப்பு பண்ண மாட்டான், என் புள்ள நல்லவனா இருப்பான்,
என் புள்ள அதை பாதுகாப்பா நம்பி கொடுக்கறாங்க. ஆனா நீ அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கியா? அந்த நம்பிக்கைக்கு உண்மையா இருக்கிறியா? எங்க அப்பா எனக்கு நம்பி கொடுத்த போனுங்க, எங்க அப்பா எனக்கு நம்பி தந்த ஆசீர்வாதங்க, இது எதுக்கு பயன்படுத்தணும் எதுக்கு பயன்படுத்த கூடாதுன்னு எனக்கு தெரியணுங்க. அத வாங்கிட்டு போறான், சொத்தை வாங்கிட்டு போறான், ஊர் சுத்துறான், பாவத்துல பணத்தை செலவழிக்கிறான், வேசித்தனத்துல செலவழிக்கிறான், தண்ணி போறதுல செலவழிக்கிறான். காசு கையில இருந்த உடனேயும் ஒரு பெரும் கூட்ட ஃப்ரெண்ட்ஸ் அவனோட சேர்றாங்க. டே மாமா, டே மச்சான், டே மாப்ள, பெரிய கேங் அவன் கூட இருக்கு. அவன் கூட சேர்ந்து டெய்லி தண்ணி அடிக்கிறது என்ன, அவன் கூட சேர்ந்து என்ன எல்லாம் பண்ணா, அவன் கிட்ட காசு இருக்கு. உனக்கு ஒண்ணு சொல்லி தரவா, உன்கிட்ட 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் சுத்துறாங்கன்னா உன்கிட்ட ஏதோ ஒன்னு இருக்க போய் தான் அவன் கூட இருக்கிறான். உன்கிட்ட காசு இருந்தா 4 பேர் கூட வருவான். உன்கிட்ட ஒருவேளை நல்ல ஞானம் அறிவு இருந்தா இந்த பிள்ளை கூட கொஞ்சம் ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பைய கூட கொஞ்சம் ஒட்டிக்கிட்டோம்னா பரீட்சைக்கு காட்டுவான், இல்ல பரீட்சை நேரத்துல சொல்லி கொடுப்பான் அப்படின்னு உன் கூட ஒரு கூட்டம். இல்ல நீ கொஞ்சம் மேக்கப்லாம் பண்ணி அப்படி இப்படின்னு கொஞ்சம் அழகா இருக்கிற மாதிரி இருந்தீனா அதாட்டே போடுறதுக்கு ஒருத்தவன் கூட சுத்துவான். ஏதோ ஒண்ணு என்கிட்ட இருந்தால் என்னோடு கூட சில உறவுகள் என்னை தேடி வருவார்கள். ஆனால் என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை என்றால் எவரும் என்னை தேடி வரமாட்டார்கள். ஆனால் ஒருவர் உன்னை தேடி வருவார், அவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு பழைய பாட்டு இப்படி உண்டு, எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை நேசிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நல்ல கவனி, நல்ல கவனி, நல்ல கவனி. போதும், தண்ணி குடிச்சது கீழே வைங்க, வைங்க, அப்புறம் குடிக்கலாம். நல்ல கவனிங்க. அந்த தண்ணியில் இதுக்கு மேல தண்ணியே இல்லை, மடக்கு மடக்குன்னு ஒவ்வொருத்துக்கும் அது ஒரு ஹேபிட் இல்லை. குடிக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு பாயிண்ட் பேசின பின்னாடி குடிங்க. கவனிங்க. கிளம்பிட்டான், செலவு பண்ணிட்டான், இப்ப ஒண்ணுமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டாங்க, இருந்த எல்லாமே போயிருச்சு. செல்போன் இருந்துச்சு, அதை வித்தாதான் சோறு திங்க முடியும், வித்தாச்சு. நல்ல பைக் இருந்துச்சு, 3 லட்சம் ரூபாய் பைக்கு, அதை வித்தாதான் அடுத்து வாழ்க்கையை ஓட்ட முடியும், வித்தாச்சு. எல்லாம் போச்சு. இப்ப எங்கேயாவது யாராவது வேலை தர மாட்டாங்களா, ஒரு வேலை கிடைக்காதா அப்படின்னு தேடி தேடி திரிஞ்சு கடைசியில ஒரு பண்ண வச்சிருக்கிறவர், பண்ணி பண்ண, ஆட்டு பண்ணல மாட்டு பண்ணல, பண்ணி பண்ண வச்சிருக்கிறவர்கிட்ட போய், ஐயா எனக்கு ஒரு வேலை இருந்தா கூடியா. அவன் நிலைமை எப்படி ஆயிடுச்சு, பல கோடி சொத்துக்கு அதிபதியாய் இருந்தவன், சில்வர் ஸ்பூன்ல சாப்பிட்டவன், இன்னைக்கு பண்ணி பண்ணையில பண்ணி மேய்க்கிற ஒரு நிலைமை. அந்த ஓனர் சொல்றாரு, பண்ணிய மேய்ச்சுக்க காசுலாம் தர மாட்டேன், சோறு போட மாட்டேன், பண்ணி திங்கிற தவிடு தான் உனக்கும், வேணா தின்னுக்க, பண்ணியோட பண்ணியா படுத்துக்க, அதுவாது கிடைக்குதையா அப்படின்னு பண்ணி மேய்க்கிறான். பண்ணி கூட படுத்து கிடக்குறான். அப்ப ஒரு நாள் பண்ணியோட படுத்து கிடக்கும் போதுதான் பைபிள் சொல்லுது, புத்தி அவனுக்கு தெளிந்ததா. அவன் யோசிக்கிறான், எங்க அப்பா வீட்டுல எத்தனையோ வேலைக்காரங்க இருக்கா, அவங்களுக்கு 3 நேரம் எங்க அப்பா நல்லா சாப்பாடு போடுறாரு, குவார்டர்ஸ் கட்டி கொடுத்திருக்கிறாரு, ஜம்முன்னு இருக்கிறாங்க. நான் ஒரு சொந்த பையன், அம்மா இல்ல சின்ன வயசுல, எங்க அப்பா என்னை அப்படி வளர்த்தாரு.
எங்க அப்பாவுடைய உரிமை சொத்தின் பங்காளி நான் கேவலம் இப்படி பண்ணி மேய்ச்சிட்டு திர்றேன், பண்ணி கூட படுத்துட்டு திர்றேன். ஐயோ என் மேன்மையை இழந்துட்டேனே, ஐயோ என் ஆசீர்வாதத்தை இழந்துட்டேனே. நான் திரும்ப போறேன், எங்க அப்பா கிட்ட கேட்பேன், எங்க அப்பாட்ட மன்னிப்பு கேட்பேன். எங்க அப்பா என்ன மன்னிப்பாரோ மன்னிக்க மாட்டாரோ எனக்கு தெரியல. ஆனா எங்க அப்பாட்ட சொல்லுவேன், அப்பா இனி நான் உங்க புள்ளன்னு சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லப்பா. நம்ம வீட்டுல எத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க, அதுல ஒரு வேலைக்காரன சேர்த்துக்கங்கப்பா அப்படின்னு எங்க அப்பாட்ட கேட்பேன். அப்படின்னு அவன் போறான், தயங்கி தயங்கி போறான், பயந்து பயந்து போறான். பல வருஷமாச்சு வீட்டை விட்டு வந்து, பைத்தியகார கோலத்துல போறான். சட முடி வளர்ந்துருச்சு, பெரிய தாடி வளர்ந்துருச்சு, மீச வளர்ந்துருச்சு, கையிலெல்லாம் நகம் வளர்ந்துருக்கு. கிழிஞ்சு போன சட்டை, கிழிஞ்சு போன ட்ரௌசர், அறகுற நிர்வாணம், பண்ணி நாத்தம். அப்பாவுடைய வீட்டை தேடி வர்றான். ஆனா இவன் என்னைக்கு போனானோ அன்னையில இருந்து அப்பா மொட்டை மாடியில நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் என் புள்ள வந்துட மாட்டானா, ஒரு நாள் என் புள்ள வந்துட மாட்டானா, ஒரு நாள் என் புள்ள வந்துட மாட்டானா. ஒருவேளை இன்னைக்கு பார்த்தனவனை பார்த்து சொல்றேன், நீ ஆரம்பத்தில் ஏசப்பாவுடைய பிள்ளையா இருந்துட்டு நல்ல ஒரு ரட்சிப்பை பெற்று நல்ல ஆண்டவருக்குள்ள இருந்துட்டு, ஒருவேளை இடையில நீ பண்ண ஒரு கல்யாணம், இடையில உனக்கு பிறந்த ஒரு பிள்ளை, இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவரை நான் மறந்துட்டேன் பாஸ்டர், ஜப வாழ்க்கைக்குள்ள போயிருச்சு, கேவலம் இந்த கூலிப்புக்கு அடிமை ஆயிட்டேன், கேவலம் இந்த புகையிலைக்கு அடிமை ஆயிட்டேன், கேவலம் இந்த மதுபானத்துக்கு, பீடிக்கு, சிகரெட்டுக்கு அடிமை ஆயிட்டேன். ஆனால் நான் ஒரு காலத்தில் இயேசுவை நம்பினவன், இயேசுவின் அன்பில் இருந்தவன். இன்னைக்கு என் வாழ்க்கை இப்படி போயிருச்சு. மீண்டும் அவரிடத்தில் வந்தால் எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்குமா என்று எதிர்பார்த்திருப்பாய் என்றா, இந்த 2025 அக்டோபர் 2ஆம் தேதி மீண்டும் கர்த்தருடைய சத்தம் உனக்கு நேராய் வருகிறது. once again வந்துவிடு, உனக்காக நான் காத்திருக்கிறேன். My dear son and my dear, வந்துரு, இன்னும் நீ வருவன் உனக்காக காத்திருந்தேன். உனக்காகத்தான் இந்த ரெகோபோத் ஏஜி திருச்சபையை வைத்திருக்கிறேன். உனக்காக தான் இந்த 7 கிளை சபைகளை வைத்திருக்கிறேன். உனக்காக தான் மைக்கேல் பாஸ்டர், உனக்காக தான் ராபின் பாஸ்டர், உனக்காக தான் பிகின் பாஸ்டர், உனக்காக தான் போவாஸ் பாஸ்டர், உனக்காக தான் எல்லா ஊழியர்களும். வந்துவிடு, once again come this family. கர்த்தருடைய அழைப்பின் சத்தம் திரும்ப திரும்ப உனக்கு நேராய் வருகிறது. இனி என்னை விட்டு தூரம் போகாதே என்று சொல்லு. தூரத்தில் பார்த்து கொண்டிருந்த தகப்பன் தன் மகன் தூரத்தில் வருகிறதை பார்க்கிறான். அடையாளமற்றவனாய் இருக்கிறான், மெலிந்த உருவம், அசிங்கமான உருவம். ஆனால் தூரத்தில் பார்க்கும் பொழுதே அடையாளம் கண்டு கொள்ளுகிறான். He is my son. ஐயா, அம்மா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீ எவ்வளவுதான் பாவத்தில் விழுந்து உருக்குலைந்திருந்தாலும் உன்னை தெரியாது என்று சொல்லுகிறவர் அல்ல. நீ எவ்வளவு தூரம் ஆண்டவரை விட்டு போயிருந்தாலும் உன்னை அடையாளம் கண்டு கொள்ளுகிற ஒரு தகப்பன். உலகத்தில் இருக்கிறவங்க ஒரு 2 வருஷம் நம்மளை பார்க்கல அப்படின்னா 3ஆவது வருஷம் பார்த்தாங்கன்னா, ஓ நீங்க அவங்களா, தெரியலையே, ஆள் எனக்கு அடையாளமே தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை உண்மையிலே தெரியாம இருக்கலாம். சில பேர் அப்படி நடிப்பாங்க. ஆனா தெய்வம் ஒரு நாளும் அப்படி சொல்ல மாட்டா. நீ எவ்வளவு பாவத்தில் விழுந்து, எவ்வளவு கெட்டு போய், எவ்வளவு நாசப்பட்டு, எவ்வளவு நாறி போயிருந்தாலும் உன்னை பார்த்து சொல்வார், he is my beloved son, he is my beloved doctor, she is my beloved doctor. What a God we have. நல்ல தகப்பனை நாம் வைத்திருக்கிறோம். ஓடி வந்தா
கொண்டார், அவனை முத்தமிட்டார். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட நான் சொன்னேன், ஒரு அசிங்கமா இருக்கிறவனை கழுவிட்டு கொஞ்சம் இந்த உலகம். ஒரு குட்டி பையன் தத்தக்க பத்தக்க நடக்கிற ஒரு பையன் மோஷன் போயிட்டான், பேம்பஸ்லாம் போடாம இருக்கான், ஃபுல்லா மோஷன் போயிருச்சு. அந்த குழந்தை ஃபுல்லா மோஷனா இருக்குது. அப்பதான் வீட்டுக்குள்ள வர்றாரு. இந்த குழந்தை மோஷனோட ஓடி வருது அப்பா கிட்ட. அப்பா என்ன சொல்லுவாரு? பாப்பா அம்மாடப்பா அம்மாடப்பா கழுவிட்டு வா சொல்லுவார. உடனே உங்க அம்மா சுடுதண்ணி வச்சு அதை கழுவி விட்டு சான்சன் பேபி போட்டு பேம்பஸ் போட்டு எல்லாம் கொடுத்தோன்னையும், செல்லவே கண்டே மணியே எங்க அப்பனை மாதிரியே இருக்கான் பாரு, மூக்கப்பாரு எங்க அம்மா மாதிரி இருக்கு. ஏன் அதை மோஷன் போயிருக்கும் போது தூக்கி சொல்ல வேண்டியதானே? சொல்ல மாட்டேன். அப்ப இந்த உலகம் என்னை கழுவி அணைக்கிறது, தெய்வம் என்னை அணைத்து கழுவுகிறவராக இருக்கிறார். எத்தனை பெரிய பாவியாய் இருந்தாலும், எத்தனை பெரிய நாற்றம் உள்ளவன் அந்த டி மைனர் கொடுமா, எத்தனை பெரிய பாவியா இருந்தாலும், எத்தனை நாற்றம் எனக்குள் இருந்தாலும், என்னை ஒரு நாளும் அவர் பாவின்னு சொல்றவரே கிடையாது. அதனாலதான் அடிக்கடி இந்த ஒரு பாட்டு பாடுறது உண்டு. ஓ பாவி, டி மைனர், அது டி மேஜர் கொடுங்க பாப்போம். தப்பு தப்பா பிடிக்கிறீங்கம்மா. பாவியான என்னையும் உன் பிள்ளையாய் மாற்றினீ, பாவியான என்னையும் உம் பிள்ளையா மாற்றி நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீங்க சொல்லுங்க, நீ நல்லவர். ஏசப்பா ரொம்ப நல்லவர். போல் வேறு தேவனில்லை. அப்படி கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you அப்பா. எத்தனை பெரிய பாவியா இருந்தாலும் அவர் பாவின்னு என்ன சொல்ல மாட்டாரு. தண்ணி போட்டாலும் குழி போட்டாலும் புகையில எந்த பாவம் செஞ்சாலும் இவன் பாவின்னு சொல்லாம என்னை அணைத்துக் கொள்ளுகிற நல்ல தகப்பனா இருக்கிறாரு. இப்ப கவனிங்க, அவன் வந்த பொழுது ஓடி போய் கட்டி பிடித்து அவனுக்காக 4 காரியங்களை செய்தார். அந்த 4ஐ தான் நான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கொஞ்சம் விளக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். இதற்காக தான் தெய்வம் என்னை ரட்சித்தார், தெய்வம் என்னை மனிதனாய் மாற்றினார் என்று சொல்லி ஓடி வந்தவனை அவர் பார்த்து கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து அவனோடு இருந்தவர்களை பார்த்து சொன்னாராம். படிங்கள், அந்த வசனத்தை படிங்கம்மா. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை போதுமா கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, போதும், உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி. இப்ப என்னை கவனிங்க, என்னை கவனிங்க, என்னை கவனிங்க, என்னை கவனிங்க, என்னை கவனிங்க. இவன் வர்றது எப்படி வர்றான் சொல்லுங்க பாப்போம், நீங்க கொஞ்சம் பேசுங்க. எப்படி வர்றான்? அழுக்கா வர்றான், அசிங்கமா வர்றான், நாத்தத்துல வர்றான், அப்புறம் சடமுடி வளர்த்து வர்றான், தாடி வளர்த்து வர்றான், மீசை வளர்த்து வர்றான், நகம் வளர்த்து வர்றான், கிழிஞ்சு போன சட்டையில வர்றான். வர்றவனை கூப்பிட்டு சொல்றாரு, இவனுக்கு என்ன செய்யுங்க? உயர்ந்த. ஹலோ, இப்ப நல்லா கவனிங்கள, நல்லா கவனிங்கள. இப்ப நீங்க வாங்கல தம்பி, நீங்க வாங்க, நீங்க வாங்க, வேகமா வாங்க.
இப்ப இவர் இப்படிதான் வந்திருக்கிறாருன்னு வைங்களேன். இப்ப என்னை பார்த்து நில்லுங்க. இவர் தான் அவர்னு வச்சுக்கிறேங்க. இவர் இப்ப பாவத்தோட வந்திருக்கிறாரு, நாத்தத்துல வந்திருக்கிறாரு, உட கிழிஞ்சு போய் வந்திருக்கிறாரு, தாடி வளர்த்து வந்திருக்கிறார், நகம் வளர்த்து வந்திருக்கிறாரு, பாவத்துல வந்திருக்கிறாரு. இப்ப இவருக்கு உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தணும்னா குளிக்காம பாண்டையா அருவருப்பா இருக்கிறவங்களுக்கு வஸ்திரம் உடுத்துவாங்க. என்ன செய்வாங்க? முதல்ல இவரை கூட்டிட்டு போய் என்ன செய்வாங்க? அப்புறம் 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 கொண்டு போய் குளிப்பாட்டுவாங்க. நல்லா குளிப்பாட்டி, சோப்பு போட்டு குளிப்பாட்டி, ஷாம்பு போட்டு குளிப்பாட்டி, நல்லா எல்லாம் குளிப்பாட்டினதுக்கு பின்னாடி இவனுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு நல்ல வஸ்திரத்தை, ஒரு காஸ்ட்லியான ஒரு தங்க வஸ்திரத்தை இவனுக்கு இப்ப உடுத்துவாங்கல்ல. பிடிச்சுக்கிறங்க பாபா. இவன் பாண்டையா இருந்தான், இவன் அழுக்கா இருந்தான், அசுத்தத்தில் இருந்தான், பன்னியோட பன்னியா இருந்தான். இவனை பார்த்ததுமே இவனை குளிப்பாட்டி, இவனுக்கு நகை வெட்டி விட்டு, முடி வெட்டி விட்டு, நல்லா கிளீன் பண்ணி, இப்ப இவனுக்கு என்ன வஸ்திரம் உடுத்தப்பட்டிருக்கிறது சொல்லுங்க? நல்ல விலையை, என்னை பார்த்து நிற்கணும், விலையேறப்பட்ட உயர்ந்த வஸ்திரம். ஹலோ ஹலோ, இதுக்கு பேர் என்னன்னா ரட்சிப்பின் வஸ்திரம். நீங்க சொல்லுங்க, ரட்சிப்பின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி, தூங்குறதுக்கு வரலைங்க 150 ரூபாய் கட்டி, ஐயா ஒருத்தி அல்லையா சொல்லு. இங்கேயும் தூங்குறது, காலேஜ்லயும் தூங்குறது, ஸ்கூல்லையும் தூங்குறது, எல்லா இடத்துலயும் தூங்குறது. கவனிங்க, ஒரு பாவம் நீங்கி, அருவருப்பு நீங்கி, அசுத்தம் நீங்கி, நல்ல புதிய உடை ஒருவனுக்கு மாற்றப்பட்டிருக்கிறதே, இதற்கு பெயர்தான் ஸ்டெப் நம்பர் 1, ரட்சிப்பு. ஆண்டவர் என்ன மனுஷனா ஏன் உருவாக்குனார்னா, இதுக்காக தான் ஆண்டவர் என்ன உருவாக்குனார். ஒரு மனித குலம் மனம் திரும்ப வேண்டும், மனித குலம் ரட்சிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் முதல்ல உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், முதல்ல சொல்லுகிற ஒரு அழைப்பு, ஃபர்ஸ்ட் காலிங் என்னன்னா, நீ பாவத்துல இருந்த, அசிங்கத்துல இருந்த, பொய் பேசிக்கிட்டு இருந்த, கெட்ட வார்த்தை பேசின, இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் யூடியூப்லயும் டெய்லி நைட்டு ஃபேஸ்புக்ல ஒரு மணி நேரம், இன்ஸ்டாகிராம்ல ஒரு 1/2 மணி நேரம், யூடியூப்ல ஒரு 1/2 மணி நேரம் ரீல்ஸையா சுத்தி சுத்தி பார்த்த. சினிமா பாட்டுனா உனக்கு ரொம்ப பிடிக்கும். சில ஸ்கூல்ல சினிமா பாட்டுகளை பாடி இருக்கிற, ஆடி இருக்கிற, எத்தனையோ அருவருப்புகள்ல இருந்திருக்கிற. பட் once again, the 2025 October 2nd, the first calling, என்னிடத்தில் வந்துவிடு, உனக்கான ரட்சிப்பின் வஸ்திரத்தை உனக்கு நான் உடுத்துகிறேன். பாஸ்டர், இந்த ரட்சிப்பின் அனுபவம் எனக்கு வேணும், எனக்கு வேணும். எத்தனை பேர்த்துக்குள்ள இதுல நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நான் தேறிட்டேன் பாஸ்டர், ஃபர்ஸ்ட் பாடத்துல நான் பாஸ் பண்ணியிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என் பாவத்துல இருந்து நான் வந்துட்டேன், நான் பரிசுத்தமா வாழ்றேன், தெய்வம் எனக்கு இந்த மாதிரி பட்டு உடுத்திட்டார், ரட்சிப்பின் வஸ்திரம் உடுத்திட்டார். எல்லாம் கண்ணை மூடுங்க பாப்போம். யாரும் கண்ணை திறக்க வேண்டாம், யாரும் கண்ணை திறக்க வேண்டாம். பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற வாலண்டியர்ஸ் கூட திறக்க வேண்டாம். பெரியவங்க யாரும் திறக்க வேண்டாம், சின்னவங்க யாரும் திறக்க வேண்டாம். உன் மனசாட்சி உனக்கு பதில் சொல்லணும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் பாஸ் பண்ணிட்டேன் பாஸ்டர், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என்னிடத்தில் பாவம் இல்லை, நான் பரிசுத்தமாய் வாழ்கிறேன், அந்த நிச்சயம் எனக்கு இருக்கிறது அப்படின்றவங்க மட்டும் உங்க வலது கையை உயர்த்துங்க பாப்போம். நல்லா உயர்த்தி பிடிங்கன்னு சொன்னேன்.
டவுட் இருந்துச்சுன்னா வேண்டாம். எனக்குள்ள அந்த டவுட் இருக்கு பாஸ்டர், எனக்குள்ள அந்த டவுட். யாரும் கண்ணை திறந்து பாத்திரக்கூடாது. அந்த புள்ள தூக்கி இருக்கான்னு பாப்போன்னு கூட நீங்க பார்க்க கூடாது. ஒருவேளை உங்களுடைய பிள்ளையா இருக்கலாம், உங்களுடைய ஆவிக்குரிய பிள்ளையா இருக்கலாம். அந்த பிள்ளையுடைய ரட்சிப்புக்கு கூட நீங்க ரொம்ப ஆர்வத்தோட இருக்கலாம். ஆனாலும் கூட நீங்க கையை தூக்க வேண்டாம். அவங்க மாத்திரம் நான் ரட்சிப்பின் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நான் அடைஞ்சிட்டேன்றவங்க மட்டும் கை உயர்த்தி காண்பீங்க பார்ப்போம். கையை கீழே போட்டுங்க, கை கீழே போட்டு என்னை பாருங்க. ஒரு 25% மாத்திரம் தான் கை உயர்த்தினாங்க. மீதி 75% இந்த ரட்சிப்பு என்கிற நிச்சயமே இல்லையே. என்னை தெய்வம் மனிதனாய் உருவாக்கினதனுடைய நோக்கம் நான் இந்த ரட்சிப்பை அடைய வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு அறைகூவல் விடுக்கிறார். மகளே, உனக்காக ரத்தம் சிந்தினவர், உனக்காக சிலுவையில் மரித்தவர், உனக்காக காயப்பட்டவர், உனக்காக முள்முடி சுமந்தவர், உனக்காக சிலுவையை சுமந்தவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றார், மகளே என்னிடத்தில் வந்துவிடு, என்னிடத்தில் வந்துவிடு. நான் உனக்கு இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்த விரும்புகிறேன். நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் உன்னை மன்னிக்க விரும்புகிறேன், உன்னை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறேன். ஹலோ ஹலோ, பாடுவது பெரிதல்ல, ஆராதனை நடத்துவது பெரிதல்ல, பிரசங்கிப்பது பெரிதல்ல, சண்டே ஸ்கூல் எடுப்பது பெரிதல்ல, விபிஎஸ் எடுப்பது பெரிதல்ல, ஊழியம் செய்வது, எந்த ஊழியம் செய்வதும் பெரிதல்ல, இன்க்ளூடிங் மை செல்ஃப், என்னை சேர்த்து சொல்லுகிறேன். ஆனா முதல் இந்த பாடத்தில் நான் பாஸ் பண்ணி இருக்கிறேனா? Can I pass this basic lesson? எனக்குள்ள இந்த ரட்சிப்பு இருக்கிறதா? ஒரு விசை கண்ணை மூடுங்க பாப்பா, ஒரு விசை கண்ணை மூடு, ஒரு விசை கண்ணை மூடுங்க. நான் ஒரு 2-3 நிமிஷம் எடுத்துக்கிறேங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஒரு பாவியா உங்க கிட்ட வந்திருக்கிறேன்ப்பா. என் பாவத்தை உங்க சமூகத்துல அறிக்கையிடுறேன்ப்பா. என்ன ஒரு தடவை மன்னிங்கப்பா. எத்தனையோ முறை உங்களை வருத்தப்படுத்தி இருக்கிறேன், எத்தனையோ முறை உங்களை விட்டு தூரம் போயிருக்கிறேன். உங்க கல்வாரியின் ரத்தம் என் மேல படட்டும்பா. இயேசு சுவாமி, என்ன மன்னிங்கப்பா, என்ன பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எனக்கு உங்க ரட்சிப்பு வேணும்பா, எனக்கு உங்க ரட்சிப்பு வேணும்பா. என்ன பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உங்க சமூகத்துக்கு வருகிறப்பா. உண்மையா கேளு தங்கச்சி, உண்மையா கேளு தம்பி, உண்மையா கேளு தம்பி. ஆண்டவரே, எனக்கு அந்த ரட்சிப்பு வேணும். இயேசுவை தவிர எனக்கு வேற வழி இல்லை, இயேசுவை தவிர எனக்கு வேற வழி இல்லை. நான் இந்த ஒரு சின்ன பல்லவியில ஒரு 4 லைன் பாடுறேன். நீங்க யாரும் கூட சேர்ந்து பாடாதீங்க. ஆனா நீங்க உங்களுடைய பாவத்தெல்லாம் மனசுல கொண்டு வந்து ஏசப்பா கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் உங்க கிட்ட வர்றேன். அன்னைக்கு அந்த பன்னி மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன், பன்னியோட பன்னியா கடந்தவன், ஏசப்பா கிட்ட வந்தது, அப்பா கிட்ட வந்தது மாதிரி இன்னைக்கு என் பாவத்துல இருந்து உங்ககிட்ட நான் ஓடி வர்றேன்ப்பா. எனக்கு உங்க ரட்சிப்பின் வஸ்திரம் வேணும்ப்பா. அப்படியே கண்ணமூடி, உம்மாலன்றி எனக்கு
எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. என் மகனே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா, என் மகளே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. இன்னைக்கு ஏசப்பா கிட்ட உண்மையா கேட்ட பிள்ளைங்களை அவர் மன்னிச்சு உனக்கும் இந்த பட்டாடைய, இந்த ரட்சிப்பின் உடைய நீ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே உடுத்துறாரு மகளே, உடுத்துறாரு மகனே. நான் அதை ஆவியில தரிசிக்கிறேன், நான் அதை ஆவியில பார்க்கிறேன். அநேகர் மேல அந்த ரட்சிப்பின் உடை உழுகுது, அநேகர் மேல அந்த ரட்சிப்பின் உடை விழுகுது. அநேக பிள்ளைங்க கண்ணீரோட செபிக்கும் போது சில சமயத்துல ஏன் தெரியுமா உனக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, சில போராட்டங்கள் ஏன் தெரியுமா உனக்கு வந்துட்டே இருக்கு, குடும்பத்துல ஏன் தெரியுமா சில பிரச்சனை வந்துட்டே இருக்கு. நீ பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை பல நேரத்துல நீ உதறிட்டு திரும்ப திரும்ப ஏதாவது தப்பு பண்ற பாத்தியா, அப்பா வருத்தப்படுறாருல. இன்னைக்கு சொல்லு, அப்பா உங்களை வருத்தப்படுத்த மாட்டேன், இனி உங்களை வருத்தப்படுத்த மாட்டேன், இனி உங்களை சங்கடப்படுத்த மாட்டேன், இனி உங்களுக்கு பிடிக்காததை நான் செய்ய மாட்டேன், இனி அந்த சினிமா பாட்டை பாட மாட்டேன், இனி அந்த அசுத்தங்களை பார்க்க மாட்டேன். எனக்கு உங்க வஸ்திரம் போதும்பா, எனக்கு உங்க வஸ்திரம் போதும்பா, எனக்கு உங்க வஸ்திரம் போதும்பா. இது ஒரு பெரிய சந்தோஷம் தெரியுமா? உலகத்துல எந்த சந்தோஷமும் இதுக்கு ஈடே ஆகாது தெரியுமா? நீ எதெல்லாம் சந்தோஷம் நினைச்சு அனுபவிக்கிறியோ அது எல்லாம் இந்த சந்தோஷத்துக்கு ஈடே ஆகாது. ஆனந்தம் பேரானந்தம் அருள்நாத சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் அருள்நாதர் சமூகத்திலே. ஆமென், ஆமென். சரி, இப்ப உனக்குள்ள ரட்சிப்பு வந்துருச்சு, ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்ட, எல்லாருக்கும் வஸ்திரம் உடுத்திட்டார். இப்ப அடுத்து என்ன நடக்குது? அந்த வசனத்தை திரும்ப படிச்சீங்கன்னா, இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து படிங்கம்மா. இவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து உடுத்துங்கள் என்ன. இரண்டாவது, அவன் கைக்கு மோதிரத்தை, கவனிங்க கவனிங்க கவனிங்க, என்னை பாருங்க என்னை பாருங்க என்னை பாருங்க என்னை கவனிங்க. இப்ப வஸ்திரம் உடுத்தியாச்சு, அடுத்து அவருடைய கைக்கு ஒரு மோதிரம் போடுறார். எங்க கையை காட்டுங்க பாப்போம், எது மோதிர விரலிதா? அந்த கைக்கு ஒரு அழகான ஒரு மோதிரத்தை போடுறாரு. உங்களுக்கு தெரியுமா மோதிரம் யார் யார் மாத்திக்கிடுவாங்க, யார் யார் போடுவாங்க பார்த்துருக்கிறீங்களா? யார் போடுவா? வெரி குட். யார் போடுவாங்க? வெட்டிங் நடக்கும் போது, இல்ல வெட்டிங் நடக்கும் போது, என்கேஜ்மெண்ட் நடக்கும் போது
ஒரு மாப்பிள்ளை பொண்ணுக்கு என்ன செய்வாங்க? மோதிரம் போடுவாங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்கு போடுவாங்க. அப்ப இங்க அப்பா மகனுக்கு என்ன செய்யறாரு? ஒரு மோதிரம் போடுறார். அப்படின்னா அவனோடு கூட ஒரு இணைப்பை கொண்டு வருகிறது. எப்படி கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு இணைப்பு, ஒரு வெட்டிங்ல ஒரு ரிங் போடும்போது, ஒரு வெட்டிங் ரிங் போடும்போது எப்படி இவள் இனிமேல் எனக்குரியவள், அதே மாதிரி அவள் சொல்ல முடியும் இவன் இனி எனக்குரியவன் அப்படின்னு சொல்ற மாதிரி, இப்ப ஆண்டவர் உனக்கு ஒரு மோதிரத்தை போட்டு சொல்றாரு, இனி இவன் எனக்குரியவன். அந்த மோதிரத்தினுடைய அடையாளத்துக்கு பேரு தான் உடன்படிக்கைன்னு சொல்றோம். உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க பைபிள் ஸ்லாங்ல, பைபிள் இதுல. அதனுடைய அர்த்தம் என்ன? இவன் எனக்குரியவன் என்பதை இந்த மோதிரம் எதை காட்டுகிறது என்றால், அவரோடு நான் பண்ணுகிற ஞானஸ்நானம் தான் இந்த மோதிரம். Do you understand? சொல்றது புரியுதுங்களா? அப்ப மோதிரம் எதுக்கு போடுறேன்? நீ எனக்குரியவன், நான் உனக்குரியவன். நாம் இனிமேல் ஒருவருக்கொருவர் பங்கா இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் நான் பாதி நீ பாதி. என்னை விட்டு நீ போக முடியாது, உன்னை விட்டு நான் போக மாட்டேன். நான் உன்னை ரட்சித்துட்டேன், நான் உனக்கு வஸ்திரத்தை கொடுத்துட்டேன், நீ என் பிள்ளையா மாறிட்ட, நீ எனக்குரியவள், என்னுடைய சொத்து என்பதனுடைய ஒரு வெளியரங்கமான அடையாளம். நான் உனக்கு மோதிரத்தை அணிவித்திருக்கிறேன் என்பதனுடைய அடையாளம் தான் நீ தண்ணீரில் மூழ்கி எடுக்கிற ஞான ஸ்நானம். அப்ப ஞானஸ்நானம் எடுக்கிறது எதனுடைய அடையாளம்? மோதிரத்துக்கு அடையாளம். மோதிரம் எதுக்கு அடையாளம்? அவரோடு பண்ணிருக்கிற ஐக்கியம். உங்களை விட்டு நான் என்ன செய்ய முடியாது, நீங்களும் எங்களை விட்டு என்ன செய்ய முடியாது. ஒன்ன மோதிரத்துல நீ பதிஞ்சிட்ட, என் பேர் இப்போ மோதிரத்துல இருக்கு. எங்க போனாலும் இந்த மோதிரத்தை பார்த்தா, ஓ she is a married woman, இவள் திருமணமானவள் அப்படின்னு தெரிஞ்சிருது. நான் உன்னை மோதிரமா பதியல, நான் உன்னை உள்ளங்கையில எழுதி வச்சிருக்கிறேன், நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். மோதிரத்துல என் பேர் இருக்கு, என் கையில உன் பேர் இருக்கு. நீ என்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும், நானும் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கணும். உன்னை விட்டு நான் போக முடியாது, என்னை விட்டு நீ போக முடியாது. This is called ஞான ஸ்நானம். இப்ப கண்ணை முழிச்சேருங்க, கண்ணை முழிச்சேரு. நான் இந்த மோதிரத்தை போட்டுட்டேன் பாஸ்டர், எப்பயோ போட்டுட்டு நான் அவருக்கு சொந்தக்காரனா மாறிட்டேன் பாஸ்டர் அப்படின்றவங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். அவருக்கு நான் எப்பயோ மோதிரம் போட்டு, இந்த கை வச்சிருக்க சேர் இப்படி அண்டை கொடுத்து கை தூக்குறதுக்கு இல்ல, தூக்குனா இப்படி தூக்கணும், அண்டை கொடுத்து தூக்க கூடாது. நல்லா தூக்குங்க. நான் ஏற்கனவே மோதிரம் போட்டுட்டேன் பாஸ்டர், எனக்கு மோதிரம் இருக்கு, ஞானஸ்நானங்கிற மோதிரம் இருக்குன்றவங்க கை தூக்குங்க பார்ப்போம். கை வச்ச சேர்ல அண்டை கொடுத்து தூக்காதன்னு சொன்னேன், அரைக்கை தூக்காம நல்லா தூக்குன்னு சொன்னேன். யோ ஸ்தோத்திரம். ரைட் ரைட். மீதி பேர் கை கீழே போட்டுங்க. நீங்க எப்ப மோதிரம் வாங்க போறீங்க? நீங்க எப்ப ஞானஸ்நானம் எடுக்க போறீங்க? நீங்க எப்ப ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ண போறீங்க? இது நீ பண்ணுனா மட்டும்தான் அவருடைய சொத்துன்றது அவர் தெரியும். அவர் உன்னை பார்த்துட்டே இருப்பாரு, அவரை விட்டு நீ மறைஞ்சு போக முடியாது. எனக்குரியவன் உரிமை பாராட்டுறது எப்பன்னா அந்த ஞானஸ்நானத்துல மட்டும்தான். வஸ்திரம் உடுத்திட்டாலும் நீ ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கிற, ரட்சிக்கப்பட்டாலும் ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கிற. இன்னும் மேரேஜ்ங்கிற அந்த என்கேஜ்மெண்ட்ங்கிற அந்த அந்த மோதிரங்கிற இதுக்குள்ள வரல. அது ரட்சிக்கப்பட்டாலும் ஒரு தூரத்துல. ஆனா நான் ஞானஸ்நானம் எடுத்த உடனேயும் அவர் கிட்ட வந்துட்டேன், நெருங்கிக்கிட்டேன். He tied me. I never ever நான் அவரை விட்டு போக முடியாது. ஏன்னா நான் ஞானஸ்நானத்தின் மூலம் அவர் கூட என்ன செஞ்சிட்டேன்? It is a bond. It is a bond. பாண்ட்னா என்னது? கட்டி அப்படி டைடு, டை பண்ணிடுறது, கட்டிடுறது. பாண்ட் இணைச்சிட்டார் ஆண்டவர். இன்னைக்கு கர்த்தருடைய சத்தம் உனக்கு நேரா வந்துட்டு இருக்குது. இதுவரைக்கும் நான் இந்த மோதிரத்தை மாட்டல பாஸ்டர்,
நான் இந்த ஞானஸ்தானத்தை பெற விரும்புகிறேன் அப்படின்னு நீ நினைச்சினா, ஒரு விஷயம் கண்ணை மூடுங்க பார்ப்போம். எல்லாரும் கண்ணை மூடுங்க, 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 எல்லாரும் கண்ணை மூடுங்க. ஒரு இரண்டாவது ஒரு அழைப்பு உனக்கு நேராய் வருகிறது. இரண்டாவது ஒரு அழைப்பு உனக்கு நேராய் வருகிறது. பாஸ்டர், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் பாஸ்டர், நீங்க சொல்லி கொடுத்தோன்னே எனக்கு புரிஞ்சுக்கிச்சு. நான் விலையேற பெற்ற வஸ்திரத்தை உடுத்திட்டேனா, ரட்சிப்பின் நிச்சயம் எனக்குள்ள நிறைய இருக்கு பாஸ்டர். பட் இன்னும் நான் மோதிரம் போடலையே பாஸ்டர், மோதிரம் போடாமலே சுத்தி திரிகிறேன் பாஸ்டர். எனக்கு இந்த மோதிரம் கிடைக்குமா? எனக்கு இந்த ஞானஸ்தானம் கிடைச்சு நான் அவரோடு இணைய முடியுமா? இப்பயும் யாரு கண்ணை திறக்க வேண்டாம், யாரும் கண்ணை திறக்க வேண்டாம். எனக்கு ஞானஸ்தானம் தேவை பாஸ்டர், நான் அவரோட இன்னும் இணைய விரும்புகிறேன் பாஸ்டர், அவரோடு உடன்படிக்கை பண்ண விரும்புகிறேன், எனக்கு இந்த மோதிரம் வேணும் பாஸ்டர் அப்படின்றவங்க மாத்திரம் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க பார்ப்போம். ஐ நீட் திஸ் பேப்டிசம், எனக்கு இந்த ஞானஸ்தானம் வேணும். நல்லா உயர்த்தி பிடிங்க, நல்லா உயர்த்தி பிடிங்க, நல்லா உயர்த்தி பிடிங்க. எனக்கு ஞானஸ்தானம் வேணுன்றவங்க உயர்த்தி பிடிங்க பார்ப்போம். உயர்த்தி பிடிக்கிறீங்களா? அப்படியே எழும்பி நில்லுங்க, நீங்க மாத்திரம் எழும்பி நில்லுங்க பார்ப்போம். ஐயா உயர்த்தினவங்க ஞானஸ்தானம் வேணும்னு சொன்னோம். ராபின் பாஸ்டர் ஒரு பேப்பர் பேன் அடிச்சிட்டோம், எனக்கு ஞானஸ்தானம், ஐ நீட் பேப்டிசம், ஐ நீட் பேப்டிசம், ஐ நீட் பேப்டிசம். எனக்கு இந்த மோதிரம் வேணும்ன்றவங்க, எனக்கு இந்த மோதிரம் வேணும்ன்றவங்க, சரி போட்டோ கூட எடுத்துக்கல, பேர் அப்படி எழுதிக்கிறேன். அப்படி நிக்கிறவங்க பேரை மட்டும் அப்படி கேட்டு எழுதுங்க. போவாசையா டக்கு டக்கு டக்குன்னு எழுதுங்க. எழுதிட்டு எந்த சர்ச்சுன்னு கேட்டுக்கங்க. நந்தவனப்பட்டியா, இங்க இந்த ரச்சனிய சபையா, இல்ல மெயின் சர்ச்சா, அவங்கள மட்டும் எழுதுங்க பாப்போம். உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி. குடிக்க தண்ணி கொடுங்க. ஓ என் மகனே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா, என் மகளே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா, உனக்கு நானே வழி சத்தியம், நானே ஜீவன் மகனே, ஆஹா நானே. பேர் கொடுத்தவங்க உட்கார்ந்துக்கிறங்க, பேர் கொடுத்தவங்க உட்கார்ந்து கொள்ளுங்க, பேர் கொடுத்தவங்க உட்கார்ந்துக்கங்க. அந்த தம்பி உட்கார்ட்டியா? ஐயா அந்த தம்பி விட்டுரு, அவரை விட்டுரு, அவரை விட்டுரு. மீதி அந்த 4 பேர் பேரை எழுதுங்க பார்ப்போம். ஓ ஜீசஸ், ஜீசஸ், glory be to Amana Shadarariya Tarabaudaragadaram. Thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. இமேஜ் சரி, இப்ப 2 காரியம் பார்த்தோம். முதல்ல மகன் ஓடி வந்த பொழுது அவனுக்கு என்ன கொடுத்தார் சொல்லுங்க? உயர்ந்த வஸ்திரம். ஆனா இதுக்கு முன்னாடி உள்ள இருந்தது என்னது? இப்ப அந்த வஸ்திரம் எல்லாம் போய், பாவம் எல்லாம் போய், இப்ப என்ன வஸ்திரம் கொடுத்திருக்கிறாரு? உயர்ந்த வஸ்திரம் கொடுத்துட்டார், ரட்சிப்பு கொடுத்துட்டார்.
he decorated from salvation. உனக்கு ஒன்று தெரியுமா, நீ பாவத்துல இருக்கிறத விட பரிசுத்த ரட்சிப்புக்குள்ள வந்துட்டீனா அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் நீ இருக்கிறத விட உன்னை ரொம்ப அழகா காட்டும். பாய்ஸும் சரி கேர்ள்ஸும் சரி. நீங்க பாருங்க, நிறைய சில இப்ப உதாரணத்துக்கு சில பாஸ்டர் அம்மாக்கெல்லாம் பாருங்களேன். இப்ப அன்னைக்கு வந்தாங்க பியூலா பென்ஸ் அம்மா. அப்புறம் இந்த பாட்டு பாடியிருக்காங்கல்ல, வானாதி வானங்கள் கொள்ளாதவரே. அப்புறம் நம்ம மத்தியில் இன்னைக்கு மெயின் சர்ச்சில் பேசினாங்க பாருங்க, நம்ம ஜெயராணி அம்மா, டாக்டர் ஜெயராணி அம்மா. இவங்களெல்லாம் பாருங்க, ரட்சிப்பு. ஒரு காலத்தில் அவங்க எல்லாம் பாவம் செஞ்சவங்க. அவங்க எல்லாத்துக்குள்ளேயுமே சில பாவங்கள் இருந்திருந்திருக்கும், சினிமா மோகங்கள் இருந்திருக்கலாம் சில. ஆனா என்னைக்கு கர்த்தருக்குள்ள வந்துட்டாங்களோ அவங்க முகங்கள்லாம் ரட்சிப்புனால என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு. என்னைக்கு ரட்சிப்பு வருதோ, இந்த வஸ்திரம் உடுத்தப்படுதோ, அன்னைக்கு நீ அழகா மட்டும் ஆயிருவ. அழகா மட்டும் ஆக மாட்ட, நீ அவருக்கு பயன்படுகிற பாத்திரமாவும் மாறிடுவ. அது வரைக்கும் யூஸ்லெஸ்ஸா இருந்திருப்ப. இப்ப பாருங்க, இவன் பாவ உடையில இருக்கிற வரைக்கும் இவன் யாருக்குமே என்ன செய்யல, யூஸ் ஆகல. ஆனா இப்ப இப்படி உடுத்தின உடனேயும் இவங்க அப்பாவுக்கு பயன்படுறான். இப்ப இவங்க அப்பா இவனை ஒரு பெரிய கம்பெனிக்கு மேனேஜர் ஆகிட்டாரு. அநேகருக்கு இவன் பயன்படுற பாத்திரமா மாறிட்டான். அப்ப ரட்சிப்பு உனக்குள்ள அவ்வளவு வேலை செய்யும். இப்ப ரெண்டாவது உடன்படிக்கை பண்ணியாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, மோதிரம் போட்டாச்சு. இப்ப மூணாவது இன்னொன்னு கொண்டு வந்து கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு படிங்க பாப்போம். அவன் கால்களுக்கு என்ன கொண்டு வந்து கொடுக்கிறாரு, ஒரு பாத ரட்சை கொடுக்கிறாரு, ஒரு செருப்பு கொடுக்கிறாரு. ஒரு செருப்பு கொடுக்கிறாரு. இந்த செருப்பை போட்டுக்கடா தம்பி, பத்துமா பத்தலையான்னு தெரியலையடா, அட்ஜஸ்ட் பண்ணி போடுறா தம்பி. ஒரு செருப்பு ஒண்ணு கொடுத்துருக்கிறாரு பாருங்க, ஒரு அழகான செருப்பு ஒண்ணு கொடுத்துட்டாரு. இப்ப அப்ப இதுக்கு முன்னாடி வரைக்கும் இவன் என்ன இல்லாம சுத்திக்கிட்டு தெரிஞ்சான். அப்ப செருப்பு போடுறதுன்னா எதுக்கு செருப்பு போடுவாங்க? சிலர் வீட்டுக்குள்ளே போட்டு ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க, பணக்காரவங்க. ஆனா நீங்களும் நானும் செருப்பு போட்டோம்னா எதுக்கு செருப்பு போடுவோம்? காலை குத்தாம இருக்கிறதுக்கு. வீட்டுல இருந்து வெளியில போகும்போது செருப்பு போடுறோம்னா எதுக்கு போடுறோம்னு கேட்டேன். வீட்டை விட்டு வெளியில போறதின் அடையாளமே என்னதான்? செருப்பை மாற்றோம்னால எதுக்கு மாற்றோம்? வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு மாட்டுவோமா? எதுக்கு மாற்றோம்? செருப்பை மாற்றோம், ஷூவை மாற்றோம்னா எதுக்கு மாற்றோம்? I am ready to go somewhere. கடைக்கு போறேன், ஷாப்பிங் போறேன், எங்கேயோ போறதுக்கு தான் என்ன போடுவான். இப்ப ஆண்டவர் பாண்டையா இருந்தவனை கொண்டு வந்து ரட்சிப்பை கொடுத்துட்டாரு, மோதிரத்தை மாட்டி ஞானஸ்நானமும் கொடுத்துட்டாரு. இப்ப என் கூடயே இருந்துகிட்டு இருக்காதடா தம்பி, என் பொல்ல தான் வந்துட்ட, ஆனா உனக்கு நான் உனக்கு ஒரு செருப்பு ஒன்று போட்டு விட்டுருக்கேன் பாத்தீங்க, செருப்பு மாட்டிக்க. இப்ப நீ என்ன பண்ணணும்னா, ஒன்ன மாதிரியா கொல்ல பேர் சுத்தி திடுறான், பண்ணி மேய்ச்சிட்டு திடுறான். ஒன்ன மாதிரியா ஏகப்பட்ட பேர் பண்ணியோட பண்ணியா கிடக்குறான். ஒன்ன மாதிரியா ஏகப்பட்ட பேர் அப்பனை ஏமாத்திட்டு போய் சுத்துறான். நீ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அப்பா உங்க பிரசன்னத்துல, அப்பாவும் சமூகத்துல எப்போதும் மாறாதன, அப்பாவை துதிக்கையில உள்ளமெல்லாம் அது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் பொங்கட்டும், மீதி நாளெல்லாம் செருப்பை போட்டுக்கிட்டு இப்படியே போய் இந்த அக்கா பாரு பண்ணியோட பண்ணியா கிடக்கு, அந்த அக்காட்ட போய் சொல்லு, இந்த அக்கா பாரு பண்ணி மேய்ச்சிக்கிட்டு தெரியுது, இந்த அக்கா பாரு பாவத்திலே கிடக்குது, இந்த அண்ணனை பாரு பாவத்திலே, அவங்ககிட்ட எல்லாம் போய் சொல்லுங்க, பாரு நானும் ஒரு நாள் பண்ணி மேய்ச்சிக்கிட்டு இருந்தேனா, அழுக்கு வஸ்திரமா இருந்தேனா, ஏசப்பா எனக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காரு பாரு, நீ அப்பட்டவா நீ அப்பட்டவா நீ அப்பட்டவா நீ அப்பட்டவா அப்படின்னு எல்லாருக்கும் என்ன பத்தி சொல்றதுக்கு உனக்கு நான் ஒண்ணு கொடுத்திருக்கிறேன். என்னது? You go and spread my good news, my gospel for those who matching பண்ணி. யாரெல்லாம் பண்ணி மேய்க்கிறாங்களோ, பாவம் செய்றாங்களோ, தூரத்துல இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு அப்பா இருக்கிறாருடா. உனக்கு அப்பா கிட்ட வா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை உண்டு. அதுக்கு தான் செருப்பு. அந்த செருப்பாதான் நானு, இந்த போவாஸ் பாஸ்டர், பிகின் பாஸ்டர், கொர்னேலியஸ் ஐயா,
ராபின் பாஸ்டர், நாங்கெல்லாம் அந்த செருப்பை மாட்டிருக்கனால தான் எங்களால் வீட்டில் உட்கார்ந்துருக்க முடியாம துருதுரு 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 சுத்திட்டுறோம். புரியுதுங்களா? புரியலையா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, நீ பெற்றுக்கொண்ட ஞானஸ்தானத்தோட உன் வட்டத்தை முடிச்சிடாத. எத்தனையோ பேர் தப்பு பண்றாங்க. கண்ணை மூடுங்க பாப்போம், 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 கண்ணை மூடுங்க பாப்போம். எத்தனையோ பேர் அப்பாவினுடைய அன்பை புரியாம, அப்பாவினுடைய பாசத்தை புரியாம பாவத்துல இருக்காங்கல்ல, தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல, தற்கொலை எண்ணத்துல இருக்கிறாங்கல்ல, செத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. எத்தனை பேர் செத்துட்டாங்க, எத்தனை பேர் குடிச்சுக்கிட்டே இருக்காங்க, எத்தனை அப்பா அம்மா குடிச்சு குடிச்சு சாகுறாங்க, எத்தனை குடும்பத்துல நிம்மதி இல்ல, எத்தனை குடும்பத்துல கடன் பிரச்சனை, எத்தனை குடும்பம் தற்கொலையில இருக்குது. அவங்களுக்கெல்லாம் அப்பா வீட்டுக்கு வாங்க, அப்பா வீட்டுக்கு வாங்க. அப்பா வீட்டுல சந்தோஷம் இருக்கு, அப்பா வீட்டுல ரட்சிப்பு இருக்கு, அப்பா வீட்டுல மோதிரம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு உன்னை ஏசப்பா அழைக்கிறாரா தங்கம்? உன்னை ஏசப்பா அழைக்கிறாரு, உன்னை ஏசப்பா அழைக்கிறாரு. இதை விட ஒரு பெரிய அழைப்பு உனக்கு வேற என்ன இருக்கு? இது ஒரு மேன்மையான அழைப்பு பிள்ளைய, இது ஒரு மேன்மையான அழைப்பு. உன்னை தேடி இன்னைக்கு இந்த அழைப்பு வருது. எல்லாம் கண்ணை மூடி இருக்கலாம், எல்லாம் கண்ணை மூடி இருக்கலாம், எல்லாம் கண்ணை மூடி இருக்கலாம். மூன்றாவது ஒரு அழைப்புக்குள்ளாக உன்னை நான் கொண்டு வர விரும்புகிறேன். பாஸ்டர், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் பாஸ்டர், விலையேறப்பட்ட வஸ்திரத்தை உடுத்திட்டேன், ஞானஸ்தானம் எடுத்து மோதிரமும் மாட்டிட்டேன், எனக்கும் உங்களை மாதிரி ஊழியம் செய்யணும்னு ஆசை இருக்கு பாஸ்டர். உங்க ஊழியத்தெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ஊழியம் செய்யணும் ரொம்ப ஆசையா இருக்கு. உங்களை ஆண்டவர் எவ்வளவு இடத்துக்கு கொண்டு போறாரு, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பயன்படுத்திட்டே இருக்கிறாரே பாஸ்டர். எனக்கும் ஒரு வாய்ப்பு, நானும் இந்த செருப்பை மாட்ட விரும்புறேன், அப்பாவுடைய ஊழியத்தை செய்ய விரும்புறேன். இதுல முதல் ஒரு அழைப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன். எல்லா கண்களும் மூடி இருக்கும் போது யாரு கண்ணை திறக்க வேண்டாம், ஒரு தெளிவான ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். நல்ல கவனமா கவனிங்க. பாஸ்டர், நான் இப்ப 8th படிக்கிறேன், நான் 9th படிக்கிறேன், நான் 10th படிக்கிறேன், நான் +1 படிக்கிறேன், +2 படிக்கிறேன், நான் படிச்சு முடிச்சிட்டு பாஸ்டர் பைபிள் காலேஜ் ஏதாவது படிச்சுட்டு உங்களை மாதிரியே நானும் முழு நேரமாக, என் வார்த்தையை நல்லா கவனிக்கணும், முழு நேரமாக பாஸ்டராக விரும்புறேன் பாஸ்டர். பாஸ்டர் ஊழியத்தை செய்ய எனக்குள்ள ஒரு விருப்பம் உண்டு. அது தேவ திட்டம் என்றால் அதற்கு என்னை அர்ப்பணிக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். முழு நேர ஊழியம் செய்வதற்கென்று இந்த செருப்பை நான் மாட்ட விரும்புகிறேன். I want to wear these shoes. எனக்கு இந்த செருப்பை மாட்டணும்னு ஆசையா இருக்கு பாஸ்டர். முழு நேரமா செய்யணும்னு எனக்கு ஆசையா இருக்கு பாஸ்டர். என்னை கைட் பண்ணுங்க பாஸ்டர், என்னை கைட் பண்ணுங்க பாஸ்டர். நான் 10th முடிச்சுட்டு +2 முடிச்சுட்டு எந்த பைபிள் காலேஜ் படிக்கணும், யார்கிட்ட போய் படிக்கணும், நான் எங்க ஊழியம் செய்யணும், என்னை கனெக்ட் பண்ணுங்க பாஸ்டர். உங்ககிட்ட வர்றேன் பாஸ்டர், ராபின் பாஸ்டர் யார்கிட்ட என்னை கனெக்ட் பண்ணி எனக்கான ஆலோசனை வேணும், நான் முழு நேரமாய் ஊழியம் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்ற பாய்ஸா இருந்தாலும் கேர்ள்ஸா இருந்தாலும், நான் சொன்னது புரிஞ்சவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி காண்பீங்க பாப்போம்.
என்னை முழு நேர ஊழியத்துக்கென்று அர்ப்பணிக்கிறேன். சத்தம் புரிந்தவர்கள், என்னை முழு நேர ஊழியத்துக்கென்று என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கென்று அர்ப்பணிக்கிறேன். அந்த பிள்ளைங்க மாத்திரம் எழும்பி நில்லுங்க பாப்போம். அந்த பிள்ளைங்க மாத்திரம் எழும்பி நில்லுங்க பாப்போம். அந்த பிள்ளைங்க மாத்திரம் எழும்பி நில்லுங்க. என்னை முழு நேர ஊழியத்துக்கென்று, முழு நேர ஊழியத்துக்கென்று. not a part time ministry. I want to be a full time ministry. அது கேர்ள்ஸா கூட இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நீ ஒரு பாஸ்டமா கூட மாறலாம், நீ ஒரு மிஷனரியா கூட மாறலாம். ஓ ரியாந்தரபௌ ஷதரே அந்தரே மியா கரலா கர்த்தருடைய சத்தம் உனக்கு நேரா வந்துகிட்டே இருக்கு மகளே. கர்த்தருடைய சத்தம் உனக்கு நேரா வந்துகிட்டே இருக்கு மகளே. ஓ கர்த்தருடைய அழைப்பின் சத்தம், அழைப்பின் சத்தம். தேசத்தில் அழிகிற ஒரு பெருங்கூட்டம், சாராயம் குடிச்சு குடிச்சு செத்துக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம், சீட்டாடி சீட்டாடி செத்துக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம், தற்கொலையில தூக்கு மாட்டி செத்துக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம், விபத்துல செத்துக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம். இந்த கூட்டத்துக்கு ஒன்ன தவிர வேற யாரு இல்ல மகளே. ஆண்டவர் ஏக்கத்தோட உன்னை பார்க்கிறாரு, ஏங்கின இருதயத்தோட உன்னை தேடுறாரு. வந்து விட மாட்டாயா, வந்து விட மாட்டாயா, வந்து விட மாட்டாயா. ஒரு பெரிய அழைப்பின் சத்தம். நீ இல்லனா வேற யாரு இல்ல மகனே. இத்தனை பெரிய கூட்டத்தில் எனக்காக ஊழியம் செய்வதற்கு யாரும் இல்லை. நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறதுனால உன்கிட்ட நான் வந்திருக்கிறேன். ஒரு டாக்டர் தன் மகனை டாக்டர் ஆக்குறாரு, ஒரு இன்ஜினியர் தன் மகனை இன்ஜினியர் ஆக்குறாரு. ஆனா நிறைய பாஸ்டருங்க தன் பிள்ளைகளை பாஸ்டர் ஆக்குறது கிடையாது. ஆனா இன்னைக்கு தெய்வத்தினுடைய சத்தம் உனக்கு நேரா வந்துகிட்டே இருக்கு. இந்த அழைப்பு பெரியது, உன்னை தேடி வருகிற அழைப்பு. இந்த பாதரட்சை நீ மாட்டணும், இந்த பாதரட்சை நீ மாட்டணும். உனக்கு இந்த பாதரட்சை தேவை, உனக்கு இந்த பாதரட்சை தேவை. ஹல்லேலூயா. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிஞ்சு போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காத்ததால் வாழ்ந்து கொண்டிருக்கே, உங்க அன்பிற்கு நிகரே இல்ல, உங்க கிருபை என்ன காத்ததால் வாழ்ந்து கொண்டிருக்கே, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அப்படி உட்கார்ந்து கொள்ளு, உட்கார்ந்து கொள்ளு, உட்கார்ந்து கொள்ளு. 3 அழைப்புகளை குறித்து ஏன் என்னை மனிதனாய் உருவாக்கினார். 1, ரட்சிப்பு என்கிற விலையேற பெற்ற வஸ்திரம். 2, ஞானஸ்தானம் என்கிறதான மோதிரம். 3, ஊழியம் என்கிறதான பாதரட்சை. இத்தனையும் கொடுத்துட்டு கடைசியா ஒன்ன செய்றாரு. அந்த வசனத்தை படிக்கும்போது இப்படி முடியுது. என்னன்னு முடியுது? அவனுக்கு என்ன செய்யுங்க? கொழுத்த. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொழுத்த கன்றுனா என்ன அர்த்தம்? விழா எடுக்கிறாரு. என்ன எடுக்கிறாரு? இட்ஸ் a celebration. கொழுத்த கன்று அடிச்சிருக்கிறாங்கன்னா, ஆடு அடிக்கிறாங்க அப்படின்னா எதுக்கு? எங்க வீட்டுல இன்னைக்கு கடா வெட்டுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? செலிப்ரேஷன், கொண்டாட்டம். இத்தனையும் உனக்கு செஞ்சு உன்னை ஒரு நாள் பரலோகத்துல அப்பாவுடைய வீட்டுல ஒரு பெரிய கொண்டாட்டம் நடக்க போகுது. என்ன பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற
அல்லேலூயா. அத பாட்டு பாடுறோம்ல, அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் அங்குதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் அங்குதானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா எல்லாம் கை தட்டி பாடுவோமா? ஆமே. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே, நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும். நல்ல கை தட்டி. That's a celebration in heaven. பரலோகத்துல ஒரு பெரிய கொண்டாட்டம் எனக்கு வைத்திருக்கிறார். தம்பி தங்கச்சி, என்னை மனுஷனா படைச்சது இதுக்காக தான். எனக்கு ஒரு வஸ்திரத்தை உடுத்தி, எனக்கு ஞானஸ்நானங்கிற மோதிரத்தை கொடுத்து, என்னை ஊழியத்துக்குன்னு அழைக்கிற ஒரு நல்ல தெய்வம். இப்ப இந்த மூணுல ஒருவேளை நீ சொல்ல முதல் 2 என்கிட்ட இருக்கு பாஸ்டர், 1 இருக்கு, 2வதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன், இன்னைக்கு பேர் கொடுத்துட்டேன். ஆனா 3வது நீங்க ஃபுல்லா முழு நேர ஊழியத்துக்கு தானே பாஸ்டர் அழைப்பு கொடுத்தீங்க. நான் சொல்றேன், இது போக பகுதி நேர அழைப்பு இருக்குது, பார்ட் டைம் மினிஸ்ட்ரி இருக்குது. நீ வேலை பார்த்துக்கிட்ட, நீ படிச்சுக்கிட்ட, நீயும் என்ன செய்யலாம்னா சபையோட இணைஞ்சு, ஊழியக்காரரோட இணைஞ்சு ஆண்டவருக்காக ஊழியம் செய்யலாம். தப்பு கிடையாது. இப்ப பாட்டு பாடினாங்க, டிவோனாக்கா பாட்டு பாடினாங்க. அவங்க she is working on international school. அந்த அக்கா டான்ஸ் ஆடினாங்க. she is studying. அவங்க படிக்கிறாங்க. அப்ப படிக்கிறவங்க, இப்ப இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு பாருங்க இந்த அண்ணன், இவர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, பெரிய படிப்பு படிக்கிறாரு. படிச்சுக்கிட்டு கூட வேலை பார்த்துக்கிட்டு நீ இந்த செருப்பை மாட்ட முடியும். ஆக மொத்தம் எல்லாரும் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதுக்கு தான் செருப்பு. நான் செருப்பே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. முடிஞ்சா முழு செருப்பு போடு, இல்லைன்னா அரை செருப்பாது போடு. முழு நேரமா ஊழியம் செய்யி, இல்லைன்னா பகுதி நேரமானாலும் சபையோட பாஸ்டரோட இணைஞ்சு, என்னுடைய பார்ட் என்ன, நான் ஊழியம் செய்றேன். பாட்டு பாடணுமா, வர்றேன். யூத் மீட்டிங்கா, வர்றேன். பெண்கள் முகாமா, வர்றேன். விபிஎஸ்ஆ, வர்றேன். கேரல்ஸா, வர்றேன். கீத ஆராதனையா, வர்றேன். என்னென்ன ஊழியம் இருக்கு பாஸ்டர் சபையில, கூட்டணுமா, வர்றேன். துடைக்கணுமா, வர்றேன். என் ஊழிய சேர் போடணுமா, வர்றேன். என்னால உங்களை மாதிரி முழு நேரமா ஊரெல்லாம் சுத்தி பிரசங்கம் பண்ண முடியல, எனக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை, என் குடும்ப சூழல் பொருளாதாரம் அந்த மாதிரி. ஆனா என்னால இயன்ற வரைக்கும் ஏசப்பாக்கு என்ன செய்ய முடியுமோ செய்யறதுக்கு நான் வாரேன். ஆனா செருப்பு கண்டிப்பா மாட்டணும். இதுக்கு மேலே நான் பிரசங்கம் பண்ணா எனக்கு செருப்பு மாட்ட மாட்டாங்க. எழும்பி நில்லுங்க தேவ சமூகத்துல. இன்னைக்கு கர்த்தருடைய சத்தம். தேங்க்ஸ். உட்காந்துங்க, எல்லாத்தையும் கழட்டிட்டு போய் உட்காந்துங்க. God bless. எல்லாரும் எழும்பி நிற்கலாம், எல்லாரும் எழும்பி நிற்கலாம். ஒரு 2 நிமிஷத்துல 3 நிமிஷத்துல நான் முடிச்சிடறேன். தேங்க்யூ. அந்த பேக்குள்ள போட்டுருங்க எல்லாத்தையும். தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேருக்கு நான் பேசின செய்தி புரிந்ததா? இந்த 3 அழைப்பு எனக்கு தேவை. ரட்சிப்பு தேவை, அப்புறம் ஆண்டவரோடு இருக்கிற உடன்படிக்கை ஞானஸ்தானம் தேவை, 3வது ஊழியம் தேவை. எல்லாரும் கைகளை கீழே போட்டுக்கங்க, கண்ணை மூடுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த 3க்கும் என்னை அர்ப்பணித்து முடிக்கிறேன் ஆண்டவரே. இந்த 3க்கும் என்னை அர்ப்பணித்து முடிக்கிறேன்.
என்னை அர்ப்பணித்து நான் முடிக்கிறேன், என்னை அர்ப்பணித்து முடிக்கிறேன். தம்பி தங்கச்சி, கடைசி நேரம், முக்கியமான நேரம், விட்டுறாத, கோட்டையை விட்டுறாத, கோட்டையை விட்டுறாத. இந்த மூணையும் உனக்குள்ள யோசிச்சு பாரு தங்கம், உனக்குள்ள யோசிச்சு பாருடா. இந்த மூணுலையும் நீ பாஸ் பண்ணிட்டியான்னு யோசிச்சு பாரு. ஒன்று பாஸ் பண்ணாதான் ரெண்டாவது பாடத்துக்கு வர முடியும், ரெண்டாவது பாஸ் பண்ணாதான் மூணாவது பாடத்துக்கு வர முடியும். ஒன்னையே பாஸ் பண்ணலாம், ஒன்ன ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணு. ஒருவேளை ரெண்டை நான் பாஸ் பண்ணிட்டேன், ஆனா ஒன்ல எனக்கு சரியான தெளிவில்லாம ரெண்டாவது எடுத்துட்டேன். ஆனா இன்னைக்கு திரும்ப ஆண்டவர் என்ன ரட்சிக்க விரும்புறாரு, பரிசுத்தப்படுத்த விரும்புறாரு. பரவாயில்ல, ஒன்னாவது பாடத்தை திரும்ப எழுது, ஒண்ணு தப்பு இல்ல. திரும்ப ஒரு ரட்சிப்பு உனக்கு வரட்டும். இன்னைக்கு கர்த்தர் சமூகத்துல தேடி வந்துரு மகளே, மகனே. ஹல்லேலூயா. அன்றியப்பா உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையை சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கமையா. உண்மையான ஒரு முடிவோடு உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையை சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தான். ரெண்டு கையையும் உயர்த்தி கண்ணை மூடி அர்ப்பணிச்சு முடிச்சிருங்க பாபா. நிறுத்தியுள்ளே ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. அல்லேலூயா, 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 ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் பேசின வார்த்தைக்காக, அவர் நமக்கு கொடுத்த அழைப்புக்காக, நம்மேல் வைத்த பிரியத்திற்காக, சொல்லிக் கொடுத்த அவருடைய திட்டங்களுக்காக, எல்லாவற்றிலும் அவரே மகிமை அடைவாராக. பேசிய வார்த்தைக்காகவும், உடைய வார்த்தையை கொடுத்த தேவ ஊழியருக்காகவும், உடைய வார்த்தையினால் உண்டாக போகிறத மகிமைக்காகவும் கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் ஒரு முறை